இமேஜின் பண்ணி பாருங்க, தன்னோட சின்ன வயசுல குஜராத்ல இருக்கிற வாந்தநகர் அப்படின்ற ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தன் அப்பா கூட சேர்ந்து டிவி தெரிஞ்ச ஒரு பையன் தான் நம்ம நாட்டோட பிரதமரா இருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரியல் ஸ்டோரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. भारत के नए सामर्थ्य का जयघोष है. இன்னைக்கு நம்ம பேச போற ஸ்டோரியில நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கலாம், நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம், நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஏன் தொடர்ந்து 4 முறை பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ நரேந்திர மோடி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி 1950 குஜராத்ல இருக்கிற வாந்தநகர் இடத்துல தான் பாத்தீங்கன்னா மோடி ஒரு சின்ன கிராமம், அந்த இடத்துல தான் மோடி பிறக்கிறாரு. ஸோ எங்க அப்பா பேரு தாமோதரஸ் மோடி, அவங்க அம்மா பேரு ஹமிபீன் மோடி. என் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் கூட பிறந்த ஒரு 6 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க வாந்தநகர் ஸ்டேஷன்ல ஒரு டீ வித்துட்டு இருக்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க. இவங்க அப்பா கூட டெய்லியுமே போயிட்டு அவர் எப்படி டீ விற்கிறாரு, எப்படி டீ எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு யாராவது டீ கிட்ட போய் கப்பல போய் கொடுக்கறது, அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு வரைக்குமே ஒரு அப்படியே இருந்திருக்கு. அண்ட் கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் ஸ்கூல் போறாரு. அண்ட் அவரோட 12-10 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவரை போய் ஒரு RSSன்ற ஒரு இயக்கத்துல சேர்க்கிறாரு. ஸோ RSSல சேர்த்தோன்னே யூனிஃபார்ம் எல்லாமே போட்டுக்கிட்டு அங்க இருக்க லீடர்ஷிப் எப்படி இருக்கும், அங்க இருக்க ஒழுக்க முறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே RSS மூலமா கத்துக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் RSSனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்க விஷயங்களை நிறைய ஒண்ணுக்கு ஒண்ணா கத்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் கத்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிஜேபி நடக்கிற பெரும்பாலான மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் கலந்துக்கிறாரு. ஸோ பிஜேபியோட கொஞ்சம் சேர்ந்து பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட 19-20 வயசுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே பிஜேபிக்குள்ள சேர்ந்துட்டு அந்த கட்சிக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்றாரு. இப்படி உழைச்ச அவர் தான் ஒரு கொஞ்ச காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான வளர்ச்சி அடைஞ்சு கவுன்சிலர் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் மேல 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 போய் பிஜேபியோட சிஎம் கேண்டிடேட் ஆகிறாரு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. குஜராத்ல 2001 அப்போ ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட் நிக்க வைக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியோட பேர் அறிவிக்கிறாங்க. ஸோ 2001 ஒரு கேம்பெயின்ல போட்டிட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாரு. 2001 ஜெயிச்சு चुनाव ऐसा हो रहा है जिसमें सिर्फ वोट टू इलेक्ट नहीं है, सिर्फ वोट टू डिफीट नहीं है. 2014 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை அந்த ஸ்டேட்டோட சிஎம் இருந்திருக்காரு. ஸோ சிஎம் அந்த டைம்ல குஜராத் பயங்கரமான டெவலப்மெண்ட் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் நிறைய விஷயங்களை அந்த குஜராத் மக்களை கொண்டு வந்துட்டு அந்த மக்களோட கல்வி ரீதியாகவும் சரி, வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி ரொம்பவே உயர்த்திருக்காரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான காங்கிரஸை வீழ்த்தோம்னா நம்ம மக்களுக்குள்ள சேர்ந்தா மட்டும்தான் காங்கிரஸ் வீழ்த்த முடியும் சொல்லிட்டு சாய் பேர் சர்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்றாங்க. சாய் பேர் சர்ச்சா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் டீ கடலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, டீ கடையில உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இடத்துல டைரக்டா மோடியவே அனுப்பி அங்க உட்கார வச்சு அங்க இருக்க பிரச்சனைகளை விவாதம் பண்ணி டிபேட் பண்ணி அந்த மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா பேசி மக்களை கேப்சர் பண்ணி சோ இவர் வந்து நமக்கான தலைவன்றதை ரிஜிஸ்டர் பண்ண வைப்பாடுன்னு சொல்லிட்டு பண்ண வைக்கிறாங்க. இந்த கேம்பெயின் நார்த் சைட்ல ரொம்பவே சக்சஸா நடக்குது. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா 2014 பிஎம் கேண்டிடேட் என்ன மோடியை ஜெயிக்க வச்சு இந்த இந்திய அரசாங்கத்தை மாற்றி बीजेपी गवर्नमेंट नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के प्रधानमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा இவர் ஜெயிச்சு வந்தோன்னு குஜராத்ல எப்படிலாம் ஜெயிச்சாரோ 4 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சாருல அதே மாதிரி 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தலையும் பிஜேபி தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது. இதுக்கு யார் முக்கிய காரணம்னா ஒரே காரணம், அவரோட பேஸ் தான், அது நரேந்திர மோடியோட பேஸ் தான். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. சோ இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம். சோ இந்த இவர் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா இவர் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காரு. பட் அவர் பண்ண விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு டெசிஷன். ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு மதத்துக்குமே எதிர்த்து நிறைய விஷயங்கள் தீர்மானத்தை அவர் அறிவிச்சிருக்காரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமுதாயங்களும் நிறைய மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அகைன்ஸ்டாவும் இவருக்கு எதிர்த்து வந்து பல ஸ்டேட்ல குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அலிகேஷன்ஸ்லாம் எனக்கும் சில அலிகேஷன்ஸ் அவர் எடுத்து வந்ததுல சில விஷயங்கள் பிடிக்கல, முரண்பாடுகள் இருக்கு.
பட் எந்த ஒரு தலைவருமே இந்த மாதிரி போல்ட்னஸான முடிவை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவர் கொண்டு வந்த விஷயங்கள் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ முதல்ல அவர் கொண்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நாட்டு மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. மணி லாண்டரிங் அதிகமா நடக்கிறதுனால, அதாவது 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டுங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணாரு. தடை பண்ணி புதிய நோட்டுகளை அறிவிச்சாரு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு அருமையான திட்டம் கொஞ்சம் கொண்டு வந்தாரு. உஜ்வாலா, ஜனதான், ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு. ஆர்டிகல் 370 அபாகேஷன் பண்ணாரு. சிஏஏ அப்படின்ற அலிகேஷன் கொண்டு வந்தாரு. ஃபாரின் பாலிசி எல்லாம் போல்டாவே மூவ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப தைரியமா முன்னிறுத்தினாரு. சோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியாவோட கிரவுத் இன்டர்நேஷனல் ரேஞ்சில ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ல டெவலப்பிங் கண்ட்ரியோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 4வது ஒரு பிளேஸ்ல இருக்குது. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் பட்டியல்ல 4வது பிளேஸ் வந்து இந்தியா பிடிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? சோ நிறைய வரி விலக்குகள்லாம் இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சோ ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கான்செப்டைஸ் எல்லாருக்குமே தெரியுது. அதனால எல்லாமே ரேட் ஏறிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த வரிகள் உற்பத்தி ஏறினதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஜிஎஸ்டி சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். பட் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் வந்து டெவலப் ஆச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. சிஎம் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம பிரஸ் ஃப்ரீடத்தை ஒரு கொடுக்க மாட்டாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் ஷட் டவுன், ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அண்ட் நிறைய விஷயம் சோசியல் மீடியால இப்ப பரவிட்டு இருந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நெகட்டிவிட்டி தாட் தான், இது எங்க மேல வந்து குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க, இது எதுவுமே நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு பிஜேபியே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சரி, இவ்வளவு சொல்லிட்டு நரேந்திர மோடி பத்தி இந்த வீடியோ சில பேர் பாத்துட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபியால ஆட்சி வர முடியல, அதை பத்தி பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியால வர முடியல? ஏன்னா இது ஒரு திராவிட நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ திராவிட நாடுனால நம்ம கத்துக்கிட்ட விஷயம், சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சமூக நீதி கத்துருப்போம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத சார்ந்த பிரச்சனைல இதுல ஈடுபடக்கூடாது கத்துருப்போம். சோ இவங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டவங்க. அதாவது அவங்க நார்த் ஸ்டைல டெவலப் பண்ண ஒரு கட்சி. சோ அவங்களோட கான்செப்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு செட் ஆகாது. சோ அந்த ஒரு ரீசனுக்காக பாத்தீங்கன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மைனாரிட்டி பீப்புள்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன, நீங்களே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம இங்க உள்ள வந்து மத சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும், மத சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் உலாவிட்டு வருது இந்த தமிழ்நாடு மக்களுக்குள்ள. அண்ட் மேஜர் ரீசனா இன்னைக்கு வரைக்குமே பிஜேபி உள்ள வந்தா இதான் நடக்கும்னு தமிழ்நாட்டுல யாருமே சொன்னதில்லை. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இங்க கடந்த தேர்தலில் வந்த பிரச்சாரங்கள் எல்லாம் நீட்டை தான் முன்மொழிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நீட் முதல்ல நீட்டை உள்ள கொண்டு வந்ததே காங்கிரஸ் பீரியட்ல தான். இத எடுத்து வந்ததுதான் பிஜேபி. முன்னாடியே காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும்போது நீட்ன்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பவே அதை அறிவிச்சிட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய பெரிய அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நீட் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் பண்ணல. அது பண்ணாம நீ பசங்க படிக்க முடியல, பாஸ் பண்ண முடியல ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி எஜுகேஷனை க்ரோத் பண்ணணும் தான் நம்ம யோசிக்கணும், தவிர இந்த எஜுகேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எங்கேயும் முன்மொழிக்க கூடாது. நான் அக்செப்ட் பண்றேன், இங்க தமிழ்நாட்டுல பசங்களால அதை கிளியர் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம ஹெல்ப் பண்ணணும். சோ இந்த விஷயத்தை எப்படி டெவலப் பண்றது, அந்த பசங்களை எப்படி கொண்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பட் அது அரசியலாக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நான் பொலிட்டிக்கலா எந்த ஒரு கட்சிக்கும் இங்க சப்போர்ட் பண்ணி நான் பேச வரல. என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இவங்க பிஜேபி கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க, பிஜேபியும் உள்ள வர முடியலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தெரிவிச்சிருக்கேன். உடனே நீங்க வந்துட்டு நீ பிஜேபிக்கு சொம்பு தூக்குற, நீ வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு நீ அப்போன்ட்டு நிக்கிற அப்படிலாம் கிடையாது. இங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனையும் நம்ம பேசணும், அங்க இருக்க பிரச்சனை நம்ம பேசணும் தான் நான் சொல்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு வருஷம் யோசிச்சிருக்கீங்க, எப்படி அவர் 3 டைம் அங்க பிஎம்ஆ இருக்க ஒருத்தர் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வர முடியல? ஏன் அவரு கெட்டவரோ நல்லவரோ நம்மளுக்கு அது பாயிண்ட் இல்ல. இங்க ரொம்ப வருஷமா 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அந்த 2 கட்சியை மாத்த முடியல? முதல்ல நம்ம அதை யோசிப்போம். யோசிச்சுட்டு நம்ம மத்ததெல்லாம் நம்ம குறை பேசலாம். ஓகேவா? இதாங்க சாய்வாலா 2 PM. யோசிச்சு பாருங்க, இங்கேயும் குஜராத்ல ஒரு சாதாரண டீ பாயா இருந்த ஒரு பையன் சடனா பார்த்தா பிஎம்ஆ இருக்காரு 2014. யோசிக்க முடியுதா? எவ்வளவோ பேசியிருப்போம், எவ்வளவோ படிச்சிருப்போம். காசு இருக்கிறவன் தான் உயர்ந்து நிக்க முடியும், காசு இருக்கிறவன் தான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் இல்லைங்க. உண்மையா டிசிப்ளினா ஒரு விஷயத்துக்காக நம்ம உழைச்சுனா எவ்வளவு தூரம் வேணா முன்னோக்கி போலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் தான் நரேந்திர மோடி. சோ நிறைய பேருக்கு இவர் பிடிக்காம இருக்கலாம், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். எனக்கு இவர் பர்சனலா பிடிக்கும் பிடிக்கல அப்படின்றத விட இவரோட வாழ்க்கையோட முரண்கள் நான் எடுத்துட்டேன். எப்படி டிசிப்ளினா வாழ்றது, எப்படி ஒரு அதிகாரத்துக்கு போனோம்னா கூட வந்துட்டு நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு உபயமா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது,
அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ரீசெண்டா நடந்த வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வார்ல இது எவ்வளவு பெரிய போல்டான டிசிஷன் எல்லாம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம அரசியலாக்க வேணாம். இது ஒரு சாதாரண காமன் மேனை பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது. எப்படி ஒரு காமன் மேன் மிடில் கிளாஸ் பாயா இருந்து இந்த நாட்டோட பிஎம் ஆனாரு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு புது வீடியோல நான் உங்களுக்கு சீக்கிரமா சந்திக்கிறேன். பாய்.